Hi guys, welcome back. இந்த வீடியோல ரெண்டு கொஸ்டின் பார்க்க போறோம். கொஸ்டின் நம்பர் 10 and 11. ஓகே, சிம்பிள் கொஸ்டின்ஸ் தான். ஆனால் ரெண்டு கொஸ்டின் கிளப் பண்ணியிருக்கேன். என்ன சொல்றாங்க பாருங்க. If a current of 0.5 ampere 0.5 ampere current flows through the wire for 2 hours, 2 மணி நேரம் பாஸ் பண்றேன். எவ்வளோ 0.5 ampere பாஸ் பண்றேன். How many electrons would flow ன்னு கேட்குறாங்க. ஸோ நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் தெரியும்னா சார்ஜ் தெரியணும். Q is equal to NEன்னு ஒரு ஃபார்முலா இருக்கு. Q is equal to ITன்னு ஒரு ஃபார்முலா இருக்கு. ரெண்டையும் ரிலேட் பண்ணி தான் இந்த கான்செப்ட். ஸோ Q is equal to கரண்ட் எவ்வளவு பாஸ் பண்ணாங்க? 0.5 ஆம்பியர் பாஸ் பண்ணாங்க. எவ்வளவு நேரம்? 2 ஹவர்ஸ் செகண்ட்ஸ்ல மாத்தணும். 2 ஹவர்ஸ் 1 மணி நேரத்துல 60 நிமிஷம், 1 நிமிஷத்துல 60 செகண்ட். ஸோ Q would be 0. மல்டிப்ளை பண்ணீங்கன்னா you'll be getting 3600 கூலும். கிளியரா? ஸோ Q is equal to NE. அப்போ Q is equal to number of electrons into charge of electron. 3600 coulomb is equal to number of electrons into charge of one electron எவ்வளோ? 1.6 into 10 power 1.602 போட்டீங்கன்னா ஓகே, 10 power minus 19. N is equal to 3600 divided by 1.602 into 10 power minus 19 பண்ணீங்கன்னா ஆன்சர் லட்டு மாதிரி வரப்போகுது. which will be getting as 2.25 into 10 power 22 electrons. உங்களோட ப்ராப்ளம்ஸ்ல உங்களை எந்த ஸ்கில் டெஸ்ட் பண்றாங்களோ இல்லையோ, உங்களோட மல்டிப்ளிகேஷன் டிவிஷன் ஸ்கில்ல டெஸ்ட் பண்ற மாதிரி தான் என்சிஆர்டி கரிக்குலம் இருக்கு. இட் இஸ் அ சேட் பார்ட், பட் வேற வழியில அப்படிதான் இருக்கு. ஓகேவா? இது எல்லாம் கான்செப்ட் எல்லாம் பண்ணி கடைசியா மல்டிப்ளிகேஷன் இதெல்லாம் ப்ராக்டிஸ் பண்ண விட்டுறாதீங்க. நான் பண்ணிடுறேன், ஏன்னா நானும் எக்ஸாம் எழுத போறேன், நீங்க தான் எக்ஸாம் எழுதுறீங்க. ஸோ நீங்க டிவிஷன் மல்டிப்ளிகேஷன் தான் ப்ராக்டிஸ் பண்ணணும். ஃபாஸ்ட் எப்படி பண்ணுறது அப்படின்றதெல்லாம் நீங்க ப்ராக்டிஸ் பண்ணணும். அதுக்கு ஏதாவது டிப்ஸ் வேணும்னா சொல்லுங்க, கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. அதுக்கு ஒரு வீடியோ போடுறோம். சார் ஏற்கனவே சொன்ன கமெண்ட்ஸுக்கே இன்னும் வீடியோ வரல சார்னா புரியுது. என்ன பண்றது, நம்ம ஷெட்யூல் அப்படி இருக்கு. எல்லாத்துக்கும் ஒரு டைம் வரும். பிளான் அதுக்கு ஏற்ற பிளான் பண்ணி பண்ணலாம். சரியா? அதுக்காக நீங்க போடாம விட்டாதீங்க. என்னைக்குமே நம்மளோட குரல் நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கணும். நடக்கிறப்ப அது எல்லாமே சேர்ந்து நடந்துடும். நம்ம நடக்கிறப்ப சொல்லிக்கலாம் அப்படின்னு நினைக்க கூடாது. கரெக்டா? சார் என்ன சார் மோட்டிவேஷன் கிளாஸா போகுது சார் அப்படின்றீங்களா? சரி, இதோட அடுத்த கொஸ்டின் போயிடலாம். ஓகே, இன்னொரு கொஸ்டின் சொல்லியிருந்தாங்க. அடுத்த கொஸ்டின். Suggest a list of metals that are extracted electrolytically. எலக்ட்ராலிசிஸ் பண்ணி என்ன மெட்டல்லாம் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணலாம் சார்? ரொம்ப சிம்பிளுங்க. பீரியாடிக் டேபிளோட ஐடியா உங்களுக்கு இருக்கணும். அந்த குரூப் 1 குரூப் 2 வந்து இது மாதிரி பண்ண முடியும். எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா அந்த கால்சியம், சோடியம், பொட்டாசியம், அலுமினியம், இந்த நாளையும் வச்சுக்கோங்க. இதெல்லாம் வந்து கால்சியம், சோடியம், பொட்டாசியம்லாம் ஆல்மோஸ்ட் மோர் ரியாக்டிவ்ல வரும். அலுமினியம் கொஞ்சம் லேட்டா வரும். இதெல்லாமே extracted electrochemically. Clear? One more question. அவ்வளவுதான் போதும். Okay, we'll meet in next video guys. Thank you.